அசோக் இறந்து போன பிரபல நடிகை பிரீத்தி சுனிலின் முன்னாள் காதலன். அவளுக்கும் அவனுக்கும் முன் எப்பொழுதோ நடந்த பிரச்சனையை மீடியாவும் இன்னும் சில யூடியூப் சேனல்களும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதாக நினைத்து இப்பொழுது பழியை அவன் மீது செலுத்த நினைத்தது. இது ஒரு புறமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் மற்றொரு புறம் பிரீத்தி சுனிலின் நடத்தையை பற்றிய சக நடிகைகள் மற்றும் யூடியூப்களின் விமர்சன வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்த வண்ணம் இருந்தன. பிரீத்தி சுனிலின் ரசிகர்களோ அந்த துக்கத்தில் இருந்து மீளாததால் அவர் போட்டோக்களை எடிட் செய்தும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியும் தங்கள் துக்கங்களை வெளிக்காட்டினர். இதுவரை வாய் திறக்காமல் அமைதியாக இருந்த அசோக் சில ரெக்கமெண்டேஷன் மூலமாக அவளுடைய அனைத்து ரிப்போர்ட் மற்றும் எவிடன்ஸ்களை வாங்கி ஆத்விக்கின் கரங்களில் ஒப்படைத்து பிரீத்தி சுனிலின் பெற்றோரை கவனிக்கச் சொன்னான். ஆரம்பத்தில் இருந்தே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத ஆத்விக் பெயருக்காக தன் அசிஸ்டன்ட் ரகுவை அவள் பெற்றோர் இருக்கும் வீட்டை கண்காணிக்க சொல்லியிருந்தான். கேஸின் வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாய் மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்தில் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரத் தொடங்கியது. தன் அசிஸ்டன்ட் அனுப்பிய லொகேஷனில் வந்து சேர்ந்த ஆத்விக்கை மறைமுகமாக எதிர்கொண்டான் ரகு. இருவரும் ப்ளூடூத்திலே பேசிக்கொண்டனர். சார், அவங்க வீட்டு வாசல்ல நிக்குதே ஒரு டொயோட்டா கார், அதுலதான் அவங்க வந்தாங்க. அப்பவே உள்ள போனாங்க, இன்னும் வெளியே வரல சார். இதுவரை தான் கண்காணித்த விஷயங்களை எல்லாம் ரகு சொன்னான். சரி, நீ எங்க மறைஞ்சிருக்கியோ அங்கேயே இரு. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியில வர வேண்டாம். இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். காலை மட்டும் கட் பண்ணாத, ஆத்விக் சொல்ல, சரிங்க சார் என்று தலையசைத்து மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தான் ரகு. ஒரு 25 நிமிடங்களுக்கு பின் பிரீத்தி சுனிலின் கேஸை விசாரித்துக் கொண்டிருக்கும் போலீஸும் அவள் பெற்றோர் தரப்பில் வாதாடும் வக்கீலும் ஒரு சேர வந்து ஏற டொயோட்டோ கிளம்பியது. மணி எப்படியும் இரவு 11:30 தாண்டி இருக்கும். இவர்கள் ஏன் இந்த நேரத்தில் இங்கு வர வேண்டும் என்ற கேள்வியோடு சந்தேகம் வலுக்க ரகுவை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு ஆத்விக் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்தான். டொயோட்டோ நேப்பியர் பிரிட்ஜை கடந்து ஒரு ஒதுக்குப்புறமான இருட்டில் நின்றது. ஆத்விக் தூரத்திலே இருந்து கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்க காதை பட்டை தீட்டிக் கொண்டான். இன்ஸ்பெக்டர் சிவராமனும் வக்கீல் ராஜேந்திரனும் வண்டியில் இருந்து இறங்கி ஒருவரை பார்த்து ஒருவர் சத்தமாக சிரித்து கொண்டனர். சிவராமா, உன்னோட மூளை தமிழ்நாட்டுல யாருக்கும் வராதுப்பா. வக்கீலான என்னையவே மடக்கிட்டியே, படு கில்லாடிதான் போ. வக்கீல் ராஜேந்திரன் சிவராமனை புகழ்ந்து தள்ள அந்த பெருமையில் தன் காக்கி சட்டையின் காலரை ஒரு படி மேலே தூக்கி கொண்ட சிவராமன், பின்ன எப்பத்தான் நாமளும் அவங்கள மாதிரி விஐபி ஏரியாவில் வாழ்றது சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்து கொண்டார். அதுக்காக இப்படியா? கொஞ்சம் ஆதங்கப்பட்டார் வக்கீல். என்ன பேச்சுல கவலை தெரியுது வக்கீல் சார்? இதுல எல்லாம் பாவ புண்ணியம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. அந்த பொண்ணே போயிடுச்சு, இனி இவனுங்க இருந்து என்ன பண்ண போறானுங்க? பெத்த பிள்ளையவே கொண்டுட்டு நாடகம் போடுறாங்க. நடிகங்க, விடுங்க சார். சிவராமன் வக்கீல் ஆதங்கத்தை உடைத்தெறிய முயன்றார். என்ன இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு சார். அந்த பொண்ணுக்கு போய் ராஜேந்திரன் மீண்டும் கவலையோடு சொல்ல, உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். மக்களுக்கு இன்னுமே அந்த பொண்ணு செத்ததுல சந்தேகம் இருந்துகிட்டு தான் சார் இருக்கு. சிவராமன் ஏதோ யோசனையோடு சொல்ல, இதுல கூட உண்மையை மறைக்கிறீங்களே சார்? ராஜேந்திரன் கேட்க சிவராமன் அவரை பார்த்தார். அதான் சார், அந்த லெட்டர் அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி எழுதிச்சே, அத சொன்னேன். ராஜேந்திரன் பேச்சு வழக்கில் சொல்ல, பேச்சுவார்த்தைக்காக கூட அதை பத்தி சொல்லாதீங்க சார். அதான் நாளையோட அதுக்கெல்லாம் முடிவு கட்ட போறோமே. இதுக்கப்புறம் அதை பத்தி பேச ஒண்ணுமே இல்லை. சிவராமன் பேச்சை முடித்தார். அதுக்கு இல்ல சார், அப்புறம் அந்த ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்? வக்கீல் தன் சந்தேகத்தை கேட்க, அதுவும் என்கிட்டதா சார். எல்லாமே அந்த ஏட்டு உண்மை திலகம் ஹரிச்சந்திரன் கிட்டதான் கொடுத்திருக்கேன். அந்த ஆளுதான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாரு. யார்கிட்டையும் கொடுக்காம தானும் படிக்காம நான் கேட்கும் போது மட்டும் எடுத்துட்டு வந்து நீட்டுவாரு. அதான் அவர்கிட்ட கொடுத்தேன். பேச்சு வழக்குல தன் ரகசிய குட்டை போட்டு உடைத்து விட்டார் சிவராமன். இதெல்லாம் இருக்கட்டும் சார், அந்த டாக்டரை எப்படி கரெக்ட் பண்ணீங்க? வக்கீல் ராஜேந்திரன் ஆர்வமாய் கேட்க, எல்லாம் உங்களை பண்ணின மாதிரிதான் சார் சிவராமன் சொல்ல ராஜேந்திரன் முடித்தார். அவர் முடிப்பதை பார்த்த சிவராமன், என்ன சார் இது கூட புரியலையா? பணம் சார், பணம். பணத்தை பார்த்தா பணம் கூட வாய பழக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? பணமே பழக்கும் போது இவர் யார் சார்? சாதாரண டாக்டர் தானே, அதான் வாய மூடிட்டாரு. பெரிய வீட்டு விவகாரம்னா இப்படிதான் சார். அவர் துரதிருஷ்டம், எதிர்பாராம ஒரிஜினல் ரிப்போர்ட் என்கிட்ட கொடுக்க எனக்கும் ஸ்பாட்ல கிடைச்ச லெட்டரோட அது ஒத்து போக
பிடிச்ச பாருங்க அந்த பிரீத்தியோட அம்மாவையும் அப்பாவையும். நான் பேசுனதுல எப்படி அரண்டு போனாங்கன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. அதான் சார் இந்த சிவராமன். தன்னை பற்றி தானே புகழ்ந்தார் அந்த இன்ஸ்பெக்டர். எல்லாம் சரிதான் சார். ஆனா இத வச்சு பணம் வாங்கணுமா? நீங்களே சொல்லுங்க. இந்த சொசைட்டில உங்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை? ராஜேந்திரன் கேட்க, மரியாதையா? மரியாதையை வச்சுக்கிட்டு மண்ணத்தான் திங்க முடியும் வக்கீல் சார். 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் ஒருவேளை டின்னர் சாப்பிட முடியுமா? இல்ல பசிச்சா 2 வாய் சோறு தான் அள்ளி போட முடியுமா? போங்க சார். மரியாதை அது இதுன்னுக்கிட்டு சிவராமன் நடைமுறையை பேசினார். ஒரு காலத்தில் நேர்மை என்றால் சிவராமன், சிவராமன் என்றால் நேர்மை. அப்படித்தான் மக்களும் இந்த அரசும் சொல்லிக் கொண்டு இருந்தது. ஆனால் அரசாங்கமோ வேறு ஒருவரிடம் இருந்தது. நேர்மை காரணமாகவே பல பிரச்சனையை சந்தித்தவர். எதிர்பாராமல் இல்லை வேண்டுமென்றே தன் மீது உள்ள கோபத்தில் தன் குழந்தை சென்ற பள்ளி வாகனத்தில் லாரியை வைத்து ஏற்றி அவர் குழந்தையோடு மட்டுமல்லாமல் 50 குழந்தைகளையும் சேர்த்து பழிவாங்கி தன் கோபத்தை தீர்த்து கொண்டவர்களுக்கு மத்தியில் சிவராமன் அப்பொழுதுதான் ஒன்றை உணர்ந்தார். நீதி, நேர்மை, நியாயம் இதை பற்றி காலம் காலமாக நாம் பேசிக்கொண்டு இருந்தாலோ இல்லை நாம் அதை ஃபாலோ பண்ணி வந்தாலோ எதுவும் மாறப்போவது இல்லை. ஆசையாய் வளர்த்த ஒரு குழந்தையே போய்விட்டது. இனி இருக்கும் ஒருவனிடமிருந்து புடுங்கி இல்லாதவர்களுக்கு மறைமுகமாக செய்வதில் தவறில்லை என்பதை உணர்ந்தவர் அன்றிலிருந்து அதை நடைமுறைப்படுத்தியும் வருகிறார். சரிங்க சார், நேரமாச்சு, நாம கிளம்புவோம். நாளையோட அந்த கேஸ் முடிஞ்சிடும். அப்புறம் நமக்கு வேற ஒரு கேஸ், மக்களுக்கு வேற ஒரு நியூஸ். இவ்வளவுதான் சார் இந்த வாழ்க்கை. சிவராமன் சொல்வதை ஏற்றுக்கொண்டவர் அதற்கு தானும் தலையசைக்க இருவரையும் அள்ளி போட்டுக்கொண்டு டொயோட்டோ கிளம்பியது. இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆத்விக் ஆரம்பத்தில் சிவராமனை தவறாக நினைத்து பின் அவரை பற்றி ராஜேந்திரன் சொல்வதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். இவ்வளவு நேர்மையானவராக இருக்கிறாரே, பின் எதற்காக இந்த கேஸில் இவர் பொய் சொல்ல வேண்டும் என்று சிந்தித்தவனின் காதுகளுக்கு பலமாக ஒரு சப்தம் கேட்க, சத்தம் வந்த திசையை நோக்கியவன் கண்களுக்கு டொயோட்டோவை ட்ரக் ஒன்று கீழே தள்ளி உருட்டி கொண்டு போனதுதான் கண்ணில் பட்டது. அதை பார்த்தவன் அப்படியே சமைந்து நின்றான்.